நல்ல வயசு நம்ம மானசிப்படுத்தி இந்த பக்கம் போயிட்டு இருப்போம். போன வழியில் ஒருத்தர் நாக்காய் கிடப்பான், அவனே இடிச்சு நமக்கு இலக்கிற ரொம்ப இன்னொரு நாக்கு வந்துடும். அப்புறம் நம்மளுக்கு சும்மா தோணுமா, அதுங்க எடுத்துரும் வாசிகள், நம்மளுக்கு 2 வாசிகள் கிடச்சிட்டு அப்படின்னு நினைப்பேன். இப்போ ஒரு ட்விஸ்ட் நடக்கும் பாருங்க. அவன் டீமேட் ஒருத்தன் ஏறி வருவான் என்ன அடிக்கிறதுக்கு, நானும் டக்குன்னு காரில் ஏறிடுவேன், அவரும் ஏறிடுவார் காரில். அதுக்கப்புறம் என்ன அடைஞ்சு தெரியுமா, சோனை விட்டு வெளியே போய்ட்டு காரை விட்டு இறங்குவேன். அப்புறம் என்ன அடைஞ்சு நீங்களே பாருங்கள். இறங்கிடுவேன், இறங்கி ஃப்ரெண்டு பிடிப்பேன், அவரும் ஃப்ரெண்ட் ஆயிடுவார். நானும் காயினை கழட்டி போடுவேன், காயினை வந்து அவர் எடுத்துக்கிடுவார். எடுத்துகிட்டு நாங்களும் காரில் கிளம்ப ஆரம்பிச்சிருவோம். சரி ஒரு நல்ல டீமெட்டாக இருக்கார், மற்ற டீமே இறங்கி அடிச்சு போட்டுருப்பான் நம்மளை. நம்ம டீமெட்டை ஓசிக்கல் வேறு எடுத்தோம் கோபமில்ல. இந்த இடத்துல அவர் டீமெட்டை ஏறி வந்துடுவார். நான் அடிச்சிருக்கேன்னு நினச்சா அடிச்சலை. அப்படியே கார் எடுத்து நாங்களும் போயிட்டே இருந்தோம். ஒரு ரவுண்ட் அடித்து அடுத்து இங்கே வந்து பார்த்தா அவங்க டீமெட் 4 பேருமே இருப்பாங்க. நானும் என்ன அடிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா அடிக்கலை. ஒருத்தரால் ஏற முடியாது, ஏன்னா நான் இருக்கேன். அதனால் இறங்கி வந்துட்டார். இந்த இடத்துல வந்து காரை விட்டு இறங்கி என்ன கூப்பிட்டாரு, எல்சிபி பிடிக்கலாம் அப்புறம் வாங்கன்னு. நானும் ஒரு பின்னாலே போவேன். பின்னால் தான் ஒருத்தன் டேமேஜ் கொடுத்துருவான். அதை பார்த்துட்டு அவரும் இறங்கி வந்துடுவார் எனக்கு உதவின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த இடத்துல தான் ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இருக்குது. பெரிய முடிவு வரைக்கும் பார்த்துட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். அவர் அந்த பக்கம் ஓடுவார், என்ன அடிச்சிடுவான்ட்டு நான் உட்காந்து எஞ்சிப்பேன். அப்புறம் இந்த பக்கம் சுற்றி வருவார். இங்கே ஒருத்தர் புதுசாக ஒருத்தன் வருவான், யாரா டே அப்படின்னு நினச்சேன்னா வெளியே போய் பார்க்கேன், நம்ம டீமெட்டை நாக் பண்ணி வச்சுருக்கான். அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும், நான் ஏறி அடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஃபார்மில் போனால் அங்கே நான் கேட்குறப்ப இன்னொரு அக்கா டெஸ்ட்டு கொடுத்துருவாங்க. இப்போ அவங்களே அடிக்கலாம் இல்லையான்னு பாருங்கள். நம்ம டீமெண்ட் அடிச்சதுக்கு பழிக்குள்ளி வாங்கிடுச்சு. ஆனால் கடைசியில் நம்ம டீமெண்ட்டோட கையிலேயே செத்து போயிட்டோம். நம்ம ஃப்ரெண்டோட டீமெண்ட் தான் இவர்.